ஹபி கால் பண்றாங்க. ஹபி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க? நல்லா இருக்கேம்மா. மாமா, சந்தோஷ், அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் நான் இப்ப போன் பண்ணேன். என்ன விஷயம் அபி? அத்தை, நான் கன்சீவா இருக்கேன். அபி என்னம்மா சொல்ற? நான் கன்சீவா இருக்கேன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீதா, எதுக்கு அழற? அபி கன்சீவா இருக்காங்க. டேய் காளி, சந்தோஷ் எங்க இருக்கீங்க? இங்க வாங்கடா. சீதா, உனக்கு உடம்பு சரியில்லை, அது ஞாபகம் இருக்கட்டும். இருங்க. டேய் சந்தோஷ் சீக்கிரமா வா. வாங்க சீக்கிரம். என்னம்மா? அபி கன்சீவா இருக்காளாடா. என்னக்கா சொல்ற? என் தங்கச்சி குழந்தை பிறக்க போதா? மாப்பிள்ள சத்தம் இல்லாம காரியத்தை சாதிச்சிட்டானே. நமக்கு நடந்த கெட்டதிலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் பாட்டி ஆக போறேன்டா. அபி, அத்தை, ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதாம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் நீ கன்சீவான விஷயத்த சஞ்சீவ் கிட்ட சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன் அத்தை. நான் சொன்னதை கேட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பொதுவா இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்க தம் புருஷன் சொந்த பந்தங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த சமயத்துல சஞ்சீவ் ஜெயில்ல இருக்கான், நாங்க இங்க இருக்கோம். நீ மொழி தெரியாத ஊர்ல சஞ்சீவ காப்பாத்த தனி மரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. சஞ்சீவ் உடம்பு அளவுல வேணா என் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல என் கூடவே தான் இருக்காரு. என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு அத்தை. அதனால எனக்கு தனியா இருக்கிற ஃபீலிங் எல்லாம் இல்ல. நான் சந்தோஷமா தான் அத்தை இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு பேரப்புள்ள வரப்போறான். இனி எனக்கு என்னமா ஆகும்? நான் நல்லா இருக்கேன். இப்ப என் உடம்பு ரொம்ப தெம்பா இருக்கு. என் பேர பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சி பண்ற வரைக்கும் எனக்கு ஒண்ணு ஆகாத. அம்மா, எவ்வளவு நேரமா நீங்களே பேசுவீங்க? இங்க கொடுங்க, நானும் அபி கிட்ட பேசணும். அபி, சந்தோஷ் உன்கிட்ட பேசணுமா? கொடுங்க அத்தை. இதோ தரேமா. அபி, கங்க்ராட்ஸ் அபி. தேங்க்யூ சந்தோஷ். கன்சீவா இருக்கோமேனு வீக்கா நினைக்காத. உன்னோட குழந்தை தான் உன்னோட ஸ்ட்ரென்த்தே. இனி நம்மளோட கஷ்டம்லாம் தானா சரியாயிடும். ஆமா சந்தோஷ். மாப்ள, எவ்வளவு நேரம் நீயே பேசுவ? குடு, நானும் பேசுறேன். குடு. தங்கச்சி, அண்ணே, என் மூஞ்சில மூச்சா போறதுக்கு ஒரு மருமகனை பத்தி கொடுக்க போறேன். ஆமா அண்ணே. தங்கச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்ணா வந்தா கஷ்டம் தீரும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு கோபாலக்கண்ணனே உன் மூலமா வர போறான். இனி நம்ம கஷ்டம் எல்லாம் தானா தீரப்போகுது. ஆமாண்ணா. டேய், போன் குடுறா, நான் அபி கிட்ட பேசணும். தங்கச்சி இரு, அக்கா உங்ககிட்ட பேசணுமாமா. இந்தாக்கா. அபி, சொல்லுங்க அத்தை. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க இங்கன்னு அலையாதம்மா. பால் பழம்னு நல்லா சத்தான உணவா வாங்கி சாப்பிட. சரிங்க அத்தை. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா, நாங்க உடனே அங்க கிளம்பி வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை, நானே பாத்துக்கிறேன். Your call is waiting. Number you have called is busy.
ஐயோ அம்மா, அத்தை சொல்லுமா. அம்மா கால் பண்றாங்க. அப்படியா? உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இல்ல அத்தை, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அம்மா கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சரி, போன் அட்டன் பண்ணி உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லுமா. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். சரிங்க அத்தை. அபி, அம்மா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்க அப்பாலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஆ, உன் வாழ்க்கையை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தூக்கமே வரமாட்டேங்குது. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன அபி? அது நான் கன்சீவா இருக்கேம்மா. ஒரு ஆத்மா கொஞ்ச நாளாவே அபி வயித்துல கருவாகி இந்த குடும்பத்துல வந்து குழந்தையா பிறக்கணும்னு காத்துட்டு இருக்குமா. நம்ம பரம்பரை விருத்தி அடைஞ்சிருச்சுமா. அபி, பேத்தி வர நேரம் உன் கஷ்டம்லாம் காத்தோட கலந்து போயிடும். அபி, சம்மந்தி மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேம்மா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க பாருமா, இனிமேதான் நீ பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா. சரிம்மா. வச்சிடறேம்மா. சரிம்மா. கடவுளே, என் அணுவே அபிக்கு மகளா வந்து பொறுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டுருக்கேன். இது ஒரு அன்அபிஷியல் ஒர்க், பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். என்ன ஒர்க் சார்? இந்த கவர்ல பழைய அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரோட போட்டோ ஒன்னு இருக்கு. இன்னும் 2 டேஸ்க்குள்ள நாம கண்டுபிடிச்சு ஆகணும். ஏன் சார்? இவனுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட கொலை கேஸ்ல சம்பந்தம் இருக்கு. அந்த போலீஸ் ஆபீசர் கொலை கேஸ்ல வக்கீல் லட்சுமி மேடம் இவன் தான் போலீஸ் ஆபீசரை கொண்டு இருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. சோ இன்னும் 2 டேஸ்ல கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அதுக்குள்ள இவனை கண்டுபிடிச்சு ஆகணும். அப்படி நாம கண்டுபிடிக்கலன்னா எந்த தப்பு பண்ணாத நிரபராதிய தூக்கு தண்டனைக்கு அனுமதிக்கிற மாதிரி ஆயிடும். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு இவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அபிஷியலா ஒப்படைக்கிற அளவுக்கு லட்சுமி மேடத்துக்கு டைம் இல்ல. சோ நம்ம கிட்ட அன்அபிஷியலா இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. நான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறத அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க. இவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நோ சார், எனக்கு தெரியாது. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஓகே சார்.
ஏங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்றீங்க? எங்க போனாரு இவரு? எங்க போன் அடிக்குது, கேக்கலையா? ஏங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏங்க ஏங்க என்ன என்னவா? போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. நான் உள்ள இருந்துகிட்டு போன் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க, மறுபடியும் போன் அடிக்குது, பேசுங்க. யாருங்க போன்ல? அது ஓனருமா. இருமா, பேசிட்டு வந்துடுறேன். என்ன வர வர இவர் போக்கே சரியில்லை. ஏன் இப்படி இருக்காரு? ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். ஐபிஎஸ் ஆபீசர் யாரையாவது மர்டர் பண்ணிட்டியா என்ன? யோ சொல்லியா சொல்லியா? இல்ல சார். இல்லையா? அப்புறம் ஏன் என் கமிஷனர் உன் போட்டோவை காட்டி உன்னை தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு? சார் என்ன சார் சொல்றீங்க? யோ ஆமாயா, வக்கீல் லட்சுமி மேடம் உன்னை கண்டுபிடிக்க சொல்லி கமிஷனர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கமிஷனரோ 2 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு தரதா அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. உன் போட்டோவை காட்டி எல்லா இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கொடுத்து உன்னை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. இதோ பாரு, ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா சொல்லிரு, இல்லைன்னா வசமா மாட்டுவியா? சார் இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சரி, போலீஸ் கண்ணுல 2-3 நாளைக்கு மாட்டாம இரு. மாட்டின அவ்வளவுதான். ஏதோ பழைய பழக்கத்துக்காக நான் போன் பண்ணி சொல்றேன், உஷாரா தப்பிச்சுக்கோ. சரிங்க சார். ஒரு பக்கம் அபி என்ன தேடுறா, இன்னொரு பக்கம் போலீஸ் தேடுது. 2 பேர்ல யாரு கையில சிக்கினாலும் நம்ம கதை அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? பேசாம தேவியும் குழந்தையும் கூட்டிட்டு வெளியூர் எங்கேயாவது போயிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க அபி மேடம், சொல்லுங்க. எனக்கு ஒரு டீடைல் வேணும். என்ன டீடைல் மேடம்? இருங்க மேடம். இவங்களை உங்களுக்கு தெரியுமா? மா, அங்க பாரு. இவங்க நின்னுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன ஸ்ரீஜா, அபி ஹோட்டலுக்கு வந்திருக்கா? அதுவும் ரிசப்ஷன்ல ஏதோ பேசிட்டு இருக்கா. மா இருமா, அவ என்ன பேசுறான்னு கேப்போம். யார் போட்டோ காமிச்சு ஏதோ கேட்டுட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? இல்ல மேடம், நான் பார்த்தது இல்லையே. யார் மேடம் இவரு? ஐபிஎஸ் ஆபீசரை கொன்ன கொலைகாரன் இவன் தான். அபி போட்டோவை கண்டுபிடிச்சிட்டாளா? அவன் போட்டோவை இவ எப்படி கண்டுபிடிச்சா? என்ன ஸ்ரீஜா அப்படி இப்படின்னு எப்படியோ தேடி கொலைகாரன அந்த அபி கண்டுபிடிச்சு போட்டோவை கொண்டு வந்துட்டா. அதான் நாம சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சிட்டோமே. அப்புறம் எப்படி அபி அவன் போட்டோ வச்சிருக்கா? என்ன மேடம் சொல்றீங்க? இவன் ஐபிஎஸ் ஆபீசரை கொன்ன கொலைகாரன்? ஆமா, இவன் தான். இவன் தான் ஐபிஎஸ் ஆபீசரை இந்த ஹோட்டல்ல வச்சு கொலை பண்ணிருக்கான். அப்படின்னா போலீஸ் ஆபீசரை உளவு பாக்குறதுக்கு இவன் கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்கணும். ஆஹா, இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டாளா இவ? அதான் நீங்க பாத்தீங்களான்னு உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல மேடம், நான் பார்த்தது இல்ல.
ஆனா மத்த ஸ்டாஃப் பார்த்திருக்க சான்சஸ் இருக்கு மேடம். அவன் கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தா கண்டிப்பா யாராவது ஒரு ஸ்டாஃப் பார்த்திருப்பாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த போட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல்ல ரொம்ப நாளா வேலை செய்யற ஸ்டாஃப், இந்த ஹோட்டல்ல ரொம்ப நாளா தங்கி இருக்கிறவங்க, இவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா சொல்றேன் மேடம். இந்தாங்க, இந்த கவர்ல வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மறந்துடாதீங்க. நான் வரேன். ஹலோ. ஏன் ஸ்ரீஜா, அபி ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போற போட்டோ உண்மையாவே கொலகாரன் போட்டோவா இருக்குமா, இல்ல வேற யார் போட்டோவை வச்சுக்கிட்டு அவன் தான் கொலகாரன் நினைச்சு அபி இங்க கொடுத்துட்டு போயிருப்பாளா? மா, அதையும் என்னன்னு பாத்துருவோம். நீ போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேச்சு கொடுத்து அவளுக்கே தெரியாம அந்த போட்டோவை எடுத்துட்டு வா. அபி கொடுத்துட்டு போன போட்டோல யாருதான் இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். நான் ரூம்ல வெயிட் பண்றேன், நீ போய் எடுத்துட்டு வா. சரி சரி. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். அது வந்து என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அது ஐயோ, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க மேடம். என்ன மேடம்? ஆஹா, வாட்டர் கேன் இருக்கு. இவகிட்ட தண்ணி கேக்குற மாதிரி கேட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு மேடம்? சொல்லுங்க மேடம். வாட் ப்ராப்ளம் மேடம்? கொஞ்சம் தண்ணி தண்ணி இதோ எடுத்துட்டு வரேன் மேடம். போடிங்க. மேடம், எங்க போனாங்க? பண்ணாத தப்புக்கு சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் நீ எங்களை மனசாட்சி இல்லாம தண்டிக்கிற, எங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்கறன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் தாயே. ஆனா நீ நல்லவங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுப்ப, கைவிட மாட்டேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தாயே. சஞ்சீவும் நானும் எதிர்பாராம ஒண்ணு சேர்ந்ததுக்கும் நான் இப்ப கர்ப்பமா இருக்கிறதுக்கும் உன்னோட அருள் தான் தாயே காரணம். அதே மாதிரி அந்த கொலைகாரனை எனக்கு காட்டி என் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி நீதான் தாயே வெளியே கொண்டு வர உதவி செய்யணும். எந்த தப்பும் பண்ணாத என் சஞ்சீவ் ஜெயில இருக்கும்போது எல்லா தப்பும் பண்ண அந்த கொலைகாரன் சுதந்திரமா வெளியே சுத்தி தெரியறது நியாயமா தாயே? அந்த கொலைகாரனை என் கண்ணுல காட்டு. அபி, நல்லா இருக்கீங்களா தேவி? நல்லா இருக்கேன். அக்கா, எப்படி பாப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அபி, குழந்தை பேர்ல பூஜை பண்ண, இந்தாங்க பிரசாதம். அபி, நீ தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரன் கிடைச்சிட்டானா? இன்னும் இல்ல தேவி. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கொலைகாரன் போட்டோவை காட்டி இவனை தெரியுமான்னு விசாரிச்சுட்டே தான் இருக்கேன்.
உன்கிட்ட அந்த கொலைகாரன் போட்டோ இருக்கா? ஆ இருக்கு தேவி. என்கிட்ட ஒரு போட்டோ கொடு. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த போட்டோவை காட்டி அந்த கொலைகாரனை பத்தி விசாரிக்கிறேன். ஆ சரி, இந்தாங்க.